டாக்டர் பேட்ச் சின்ன வயசுல அவங்க அப்பா கூப்பிட்டு என்ன சொல்றாரு, நீ போயிட்டு நம்மளுடைய வெங்கலப்பட்டறையை ஒர்க் பண்ணு அப்படின்னு. ஒர்க் பண்றாரு, 3 வருஷம் ஒர்க் பண்றாரு. அப்பயே வெங்கலப்பட்டறை முடிச்சுட்டு நேரா போய் காட்டுக்கு போயிட்டு இயற்கையோட உட்கார்றது பழக்கத்துல இருந்திருக்கிறாரு. ரொம்ப அமைதியான பையன். அப்புறம் மெதுவா சொல்றாரு, டாக்டர் பேட்ச் 15 வயசு 16 வயசுல இல்ல எனக்கு டாக்டர் ஆகணும் விருப்பப்படுது. அவர் உள்ளுக்குள்ள என்ன தோணிருக்குன்னா, நான் எளிய முறையில எளிய மக்களுக்கு எல்லாருக்கும் புரிந்து கொள்ள அளவுல எனக்கு நான் ஒரு மருத்துவ முறை கண்டுபிடிக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கு. அப்படியே இருந்துன்னே இருந்திருக்காரு. அப்ப என்ன சொல்றாரு, நான் போறேன்னே அவங்க அப்பா வைப்பாங்க. இத்தனைக்கும் அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, வசதிகளை நீ பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அவருக்கு தேவையான உதவிகளை அவங்க அப்பா செஞ்சிருக்கிறார். அவருக்கு டாக்டர் பேட்சுக்கு தோணுது, என்னடா நம்ம அப்பாவை மீறி செயல்பட்டுட்டோமோ அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு உள்ள இருக்கு. அப்பாவுக்கு எதிராக செயல்பட்டுட்டுமா அப்படின்னு. ரொம்ப நல்ல பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டாரு. இன்னைக்கு நிலையில 33 ரெமெடி கண்டுபிடிச்சிட்டாரு. அப்பயும் அவருக்கு என்னடா நம்ம ஃபெயிலியரோ, வாழ்க்கையில ஃபெயிலியரோ ஒரு எண்ணம் தோணுது. தனக்கு தானே குற்றம் சொல்லிக்கிறாரு. நம்ம இன்னும் நல்லா செஞ்சிருக்கலாம் அப்படின்னு தோணுது அவருக்கு. சக்சஸ் இல்லையோ அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணிட்டாரு. இந்த 1936வது வருஷத்துல அவர் ஆல்மோஸ்ட் சக்சஸ்ல பீக்ல இருக்கிறாரு. முடிக்கிற தருவாயில வந்துட்டாரு. பிளவரையும் முடிக்கிறாரு, தன்னுடைய வாழ்வையும் நிறைவு செய்து கொள்கிறார். பைன் கண்டுபிடிக்கிறாரு. 34வது ரெமெடி பைன். செல்ஃப் அக்செப்டிங். நேற்று வண்டியில போயிட்டு அப்போ ஒரு தாட், எந்த நிலையில் நாம் இருந்தாலும், எந்த வேலை எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த கண்டிஷன்ல 30% முடிஞ்சிருக்கு, 40% முடிஞ்சிருக்கு, 90% முடிஞ்சிருக்கு அப்படின்னாலும் அந்த வேலை முழுமை பெற்ற வேலையே. நல்லா கவனிக்கணும் நான் சொல்ற பாயிண்ட். எந்த கண்டிஷன்ல இருந்தாலும், இன்னைக்கு இந்த கண்டிஷன் இப்போ இந்த வேலை இவ்வளவுதான் முடிஞ்சிருக்கு அப்படின்னா அது முழுமையான வேலை தான். என்ன சார் நாளைக்கு அப்படின்னா அப்படி கிடையாது. நாளைக்கு முழுசா முடிக்கலையே சார் அப்படி இல்ல. இதுதான் பைன்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அது கரெக்ஷன் மைய புள்ளி அப்படின்னா என்னன்னா, நீங்க வந்த வேலையில எந்த இடத்துல என்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலை முழுவதுமான வேலையாக இருந்தால் 100% நீங்க உங்களோட உழைப்பை கொடுத்திருந்தா அந்த வேலை 50% தான் முடிஞ்சுக்குது, 30% தான் முடிஞ்சது எல்லாம் பிரச்சனை இல்லை. இவ்வளவுதானே. இந்த இடத்துல நான் முடிச்சிருக்கேன்ல, அவ்வளவுதான். நாளைக்கு போய் முடிக்க போறேன் அதெல்லாம் கிடையாது. நீங்க சாவர நேரத்திலே பெண்டிங் ஒர்க் இருக்கும். நல்லா கவனிக்கணும். நீங்க வேலை முடிக்கிறதுக்கு வரல, உங்க வேலையை பார்க்க வந்திருக்கீங்க. ரெமெடியோடைய வேலை என்னன்னா செல்ஃப் அக்செப்டிங். இந்த இடத்துல இந்த கணத்தில் இன்னைக்கு முழுவதுமான நீங்க இந்த கண்டிஷன், இந்த பையனை மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த பையன்ன்ற ரெமெடியை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஏன் நமக்கு பதட்டம் உண்டாவது? ஐயோ இந்த வேலையை முடிக்கலையா, அந்த வேலையை முடிக்கலையா, அந்த வேலையை நடந்து போயிட்டு இருக்க. ஓகே முடிஞ்சிருச்சு, இப்ப முடிச்சிருக்கோம், இந்த நிகழ்வு முடிஞ்சது. நீங்க நிறைய நேரத்துல இது நான் சொன்னதை திரும்பி திங்க் பண்ணி பார்த்தா தான் தெரியும். லேக் ஆஃப் சக்சஸ், ஃபெயிலியர்னு தோணுது அவருக்கு. ஐ பிளேம் மை செல்ஃப். இருக்கிறதுலே 38 கான்சியஸ்னஸ்ல, ஃபிளவர் கான்சியஸ்ல எனக்கு தெரிஞ்சு மிகவும் அபாயகரமான மனநிலை இந்த இதுதான். அதாவது பிரச்சனை கொடுக்கறது காலி தேவைப்படுற மாதிரி இல்லை மத்தவங்களுக்கு, ஆனா தன்னைத்தானே காலி பண்றது இது மட்டும்தான். மிக கவனமா இந்த கையாளும். இன்னைக்கு நிறைய திறவுகோல் உங்களுக்கு கிடைக்கும். அதுல நான் ஒர்க் பண்ணிட்டேன், ஆனா என்னோட அச்சீவ்மெண்ட்ல எனக்கு ஒன்னும் திருப்தி இல்லை அப்படின்னு. அவங்க அப்பாவோட சிவிரிட்டி, அப்பா கிட்ட நடந்துகிட்ட முறை, இது ஆண் தாக்குதல் உள்ள ஒரு ரெமெடி. இது செல்ஃப் கண்டம்னேஷன் ரொம்ப முக்கியம். செல்ஃப் நெகேஷன், என்னை நான் மறுதளித்தல். என்ன நீ சரி கிடையாது போடான்ட்டாங்கன்னா கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை. உலகமே மறுதளிச்சுட்டாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்னையே நானே பண்ணிட்டேன்னா நான் எங்க போறது? என்ன நானே இல்லைன்னு சொல்லிட்டேன். நெகேஷன். நம்மள சுத்தி இருக்கிறவங்க நல்லா கவனிங்க. நம்மள சுத்தி இருக்கிற குடும்பம், சமூகம், ஜாதி, மதம், இன்ஸ்டிடியூஷன், தியான நிலையங்கள் மொத்தமே நம்மள கில்ட் ஆகும், குற்ற உணர்வு ஆளாக்கும். அதுல கம்ப்ளீட்டா பண்ணிட்டு வரும். சூப்பரா பண்ண. ஏன்னா குற்ற உணர்வு ஆளாக்கினாதான் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். என்ன குற்ற உணர்வு சொல்லுச்சு? வினைப்பதிவே தேகம் கண்டாய், நீ பிறந்ததே பாவண்டான். ஒரிஜினல் சின் ஒரு மதத்துல, ஜட்ஜ்மெண்ட் டே இன்னொரு மதத்துல, சொர்க்கத்துல உங்களை இப்படி இருப்ப அப்படின்னு. இதெல்லாம் உண்மையா கருத்தான்றத முதல்ல பார்க்கணும். இதனால நாம பண்ற மனப்புழுக்கம், மனப்பிசைதல், கரெக்டான வார்த்தை, அப்படியே பிசைஞ்சின்னு இருக்குது. அப்படியே கையெல்லாம் பிசைஞ்சின்னு அப்படியே குற்ற உணர்வுல நேரடியா பார்க்க முடியாம அப்படி குனிஞ்சு நிற்காந்து. ஃபிளவர் ரெமெடி நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபிளவர் கான்சியஸ் புரிஞ்சுக்கிட்டா முதல்ல இந்த குற்ற உணர்வை எடுத்து வெளியே வைங்க. யாரு குற்ற உணர்வு ஏற்படுத்தினாலும் அவங்க பக்கத்துல நிக்காது. யாருக்கு அதிகாரம் இருக்கு?
நம்மள வந்து குற்றவாளி ஆக்கிறதுக்கு. மிக்கேல் நேமி எழுதின மிக்கேல் நேமியும் கலீல் ஜிப்ரானும் சக லெபனான் நாட்டுக்காரங்க, அதாவது அரேபியா கண்டத்துல வச்சுங்களேன். மிக்கேல் நேமியும் கலீல் ஜிப்ரானும், மிக்கேல் நேமியோட புக் ஆஃப் மிர்தாத்னு புக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் படிச்சேன். அதுல எழுதியிருக்கிறான் அந்த ஒவ்வொரு மட ஆலயங்களும் எவ்வளவு கொடூரம் பிடிச்சு அவங்க வந்து ஆதிக்க உணர்வு பிசினஸா வச்சு ஒரு அரசியல் தன்மையோடும் ஒரு சமூகத்துல கண்ட்ரோலிங் மெக்கானிசம் வச்சிருக்கான பிச்சு 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 வச்சிருப்பான். புக் ஆஃப் மிர்தாதின் புத்தகம் சொல்லிட்டு புவியரசு எழுதின புத்தகம். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்ன தேவை இருக்கு? ஒரு ஆன்மீகவாதிக்கு எந்த அரசியல் தொடர்பு என்ன தேவை இருக்கு? வள்ளலார் வச்சிருந்தாரா, ரமணர் வச்சிருந்தாரா, வேதாத்திரி வச்சிருந்தாரா பாக்கணும் சமீபத்துல. இது ஏன் அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, உங்களை குற்றவாளி ஆக்கிறாரு. ஒரு புத்தகம் உங்களை குற்றவாளி ஆக்குறது, ஒரு புத்தகம் உங்களை நடைபணமாக்குகிறது, ஒரு புத்தகம் உங்களை வந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறது. டாக்டர் பேட் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் கடவுளின் குழந்தை. நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, முதல்ல ஒருத்தங்க பிறந்திருப்பான்ல, அவனுக்கு என்ன கர்மாவை பத்தி என்ன தெரியும்? இல்ல காற்று வாசி இருக்கிறாங்கல்ல, அவன் படிக்க வேலை இந்த சிந்தனைகள்லாம் இல்ல, எந்த மதமும் இல்ல, எந்த இன்டெலிஜென்ஸ் இல்ல, அவனுக்கு போய் குற்ற உணர்வு இருக்குமா? இந்த குற்ற உணர்னால நம்ம எத்தனை நாட்கள் புழுங்கி இருக்கிறோம், எத்தனை விஷயங்கள் நம்ம வந்து துரத்தப்பட்டு இருக்குது, எத்தனை நோய்கள் உண்டாகி இருக்குது, நடைபெணமா இருக்கிறான். சம்பந்தமே கிடையாது. முதல் மனிதன் பிறந்ததுக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. கர்மான்றது விஷயமே கிடையாது. எப்ப நீங்க கர்மாவை அடிப்படையில இயங்குறீங்களோ அப்ப இறை தத்துவத்தை, இறைவனை நீங்கள் நிஜமாவே நம்பலன்னு அர்த்தம். அது ஒரு பக்கம். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரிஜினல் சின்னு, கர்மா, ஜட்ஜ்மெண்ட், இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த கடல் வந்து மிகவும் கொந்தளிப்பாக இருக்கிறது, இந்த ஆறு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்கு ஒரு தோணியும் ஒரு கப்பலும் தரப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு நீச்சல் தெரியும், நீங்கள் கடலை கடக்கலாம். அதுதான் சாய்ஸ். இந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்க சாய்ஸ் என்னன்னா, நீ வந்து இந்த கடலை கடக்க முடியும். எனக்கு ஆழமாகுது, மீன்கள் இருக்குன்னு திருப்பி சொல்லிட்டு என்னால முடியாது, இந்த கர்மா என்ன இழுக்குதுன்னு சொல்றதுக்கு இந்த கிளாஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா அதான் பயன் சொல்ற தகவல். யூ ஹாவ் அ சாய்ஸ். 38 இருக்குதுல்ல, எங்க வீட்டு முன்னாடி காவா இருக்கு, எனக்கு காவா இருக்குன்னு சொன்ன தாண்டி போக வேண்டியதானே. அட்லீஸ்ட் அந்த டைம் கடக்கும்போது மூக்கு பிடிச்சிட்டு போ. எவ்வளவு நாள் உட்காந்து எதை அடிப்படையாக வைத்து ஏங்குறோமோ, கர்மாவை அடிப்படையாக ஏங்கினா கர்மா வேலை செய்யும். கர்மா இல்லைன்னு டிக்ளேர் பண்ணுங்க. நீங்கள் எனக்கு சாய்ஸ் இருக்கு, அவேர்னஸ் இருக்கு, நான் விழிப்புணர்வோட நான் என்னை அணுகுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த விஷயம் உங்களை பாதிக்காது. எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், எவ்வளவு துன்பப்பட்டிருக்கோம், எவ்வளவு குறுகி போயிருப்போம், வெளி வராமல் இருந்திருப்போம். பாட்டி சொல்லிருக்கீங்க, அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, உடம்பை இழுக்கென்றிருந்தேன், உடனிலும் உருபொருள் கண்டேன். உருப்படியான ஒரு பொருள் உலகத்துல இந்த பிரபஞ்சத்தை, இந்த உயிர், அதுக்கு இந்த உடம்பு அப்ப எப்படி பார்க்கணுங்க? அப்புறம் எப்படி நான் போய் இந்த பிறவி பிணின்னு சொல்லுவேன்? அப்போ வருது அப்பா சொன்ன வேலையோ, அம்மா சொன்ன வேலையோ, என் புத்தகம் சொன்ன வேலையோ, என் மதம் சொன்ன வேலையோ, என் நாடு சொன்ன வேலையோ செய்யறதுக்கு நான் வரல. எனக்குள்ள இருக்கிற அகம் சொல்லக்கூடிய வேலையை செய்ய வந்தேன் அப்படின்னு சொல்றதுதான் பயன். அடுத்து பேரண்டல் கண்ட்ரோல். அங்கதான் ஹைல் தேசல் எழுதுறாரு, ஃப்ரீ தேசல் எழுதுறாரு. திங்க் அண்ட் ஆக்ட் தெம்செல்வ்ஸ். குழந்தைகளை அவர்களாக சிந்தித்து செயல்பட அனுமதியுங்கள். கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய பிடிப்பை விடுங்கள் குழந்தைகளிடத்தில் சொல்றார். டிஸ்கண்டென்ட் வித் தெம்செல்வ்ஸ். அவங்களுக்கு அவங்களோட நிம்மதி இல்ல. என்னோட எனக்கு நிம்மதி இல்லாத போது யார் கொடுக்க முடியும் நிம்மதி? இதுதான் ரொம்ப டிஸ்ட்ரக்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அது எமோஷன், அது என்னையே காலி பண்றது. அடுத்து ஃப்ரீ தைசெல்ஃப் அப்படின்னு சொல்றது. சின்ன வயசுல இருந்து இவங்களுக்கு வந்து நல்லது கட்டுது திங்க் பண்ணி குற்ற உணர்வாயிடுவாங்க. தியரிட்டிக்கல் பேக்ரவுண்டு, மாரல், ஒழுக்கம், கட்டுப்பாடுகள், வீட்டுல இருக்கிறது, இந்த நாள்ல வந்து கோயிலுக்கு போகணும், இந்த நாள்ல வந்து சர்ச்சுக்கு போகணும், இந்த நாள்ல இந்த மாதிரி வரைமுறைகள் பண்ணணும். யாரெல்லாம் ரொம்ப டீப்பா ரிச்சுவல்ஸ், பூஜை புனஸ்காரங்கள், ரொம்ப ஆழமா வந்து ஒரு சில வழிபாடு முறைகள், வெளியே இருக்கிற வழிபாடு முறைகள், வெளியில இருக்கிற விஷயங்கள் உள்ள இருக்கிறது இல்ல பண்றாங்களோ அவங்க எல்லாம் இந்த கில்ட் கான்சியஸ்ல நிறைய இருப்பாங்க. இந்த ஷேம், செக்ஷுவல்ஸ், நான் பிறந்ததே பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆம்பிளிஃபைடு எமோஷனல் ஸ்டேட். ஒரு சாதாரண விஷயத்தை பெருசாக்குவாங்க, ரொம்ப பெருசா எடுத்துக்குவாங்க. யாருன்னா ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அந்த தப்பு தாமால எடுத்துக்குவாங்க, நான் தாங்க தப்பு அப்படின்னு சொல்றது. யாருன்னா தான் சக்சஸ் ஆயிட்டா கூட, ஐயோ நான் சக்சஸ் ஆயிட்டேன், அது பாவம் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறது. நான் இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம் நினைக்கிறது. எப்பயுமே திருப்தி அடையாம இருக்கிறது. ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ஆனா வந்து திருப்தி அடையாம இருக்கிறது.
எப்பயுமே குற்றம் தான் பக்கத்துல தான் இருக்குதுன்னு சொல்லுது. குற்றம் தான் பக்கத்துல தான் இருக்குதுன்னு சொல்றது. அப்போ குற்றம் தான் பக்கத்துல தான் இருக்குன்னு போது எது நடக்கிறதெல்லாம் என்ன நடக்கும்? நம்ம அப்படியே நினைச்சிட்டு இருந்தா அதே மாதிரி தான் நடக்குது. ஃபேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு, தப்பான பொறுப்பு இருக்கு. இல்லங்க நான் தாங்க தப்பு பண்ணிட்டேன், விட்டுருங்க அவனை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்றது. நான் தான் பண்ணேன். என்ன இது யாரெல்லாம் இதை உற்பத்தி பண்றாங்கன்னா ஃபேமிலி, பிரீஸ்ட்னு சொல்லக்கூடியவங்க. பிரீஸ்ட்னா எல்லா மதத்தின் இருக்கிற இடைத்தரகர்கள், புரோக்கர்ஸ். நமக்கும் ஆன்மாவுக்கும் தானே தொடர்பு. இதுக்கு என்ன நடுவில் ஒரு ஆளு. அடுத்து சின்னு, கில்ட், ஆல் ரிலிஜன்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் கண்ட்ரோலிங். பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் கண்ட்ரோல் பண்றது. பெரிய இன்ஸ்டிடியூஷன் போயிட்டீங்கன்னா நீங்க கில்ட் அங்க சூப்பரா இருக்கும். ஏன்னா எங்க ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டான், 10 மணிக்கு வரணும், 11 மணிக்கு வரணும், இந்த வேலை செய்யணும்னா கொஞ்சம் லேட் ஆகும், கில்ட் ஆகிடும். அடுத்து கலர், இப்ப எதை பார்த்தாலும் குற்ற உணர்வோட பாக்குறது. ஐயோ தப்பு நடந்துருமோ, தப்பாயிடுமோ, நாம தான் தப்போ அப்படின்னு வைக்கிறது. மாரல் வேல்யூஸ், எத்திக்ஸ். எப்பயும் கடல் பார்த்துனேங்கிறாரா, உன்னை பார்த்துனேங்கிறாரு, என்ன நடந்துரும். அதனால அவங்க சொல்றது ரைட்டு தப்புலாம் நம்ம சொல்ல வரல. ஆனால் உங்களுடைய உள்ளுணர்வு சொல்வதை பாருங்கள். எந்த இடத்துலயும் குற்றவாளியா நிக்காதீங்க, குற்ற உணர்வோடு இருக்காதீங்க, டிக்ளேர் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த இடத்துல நான் செய்த அனைத்தும் சரியானது, தப்பு நடந்திருக்கு, ஆமா நடந்திருக்கு, அடுத்த தடவை அதை மாத்திக்கலாம், அவ்வளவுதான். அது எந்த விதமான தப்பா இருந்தாங்க இறைவனின் பிள்ளைகள் தானே சொல்லக்கூடியது. டிஸ்அப்ரோப்ரியேட் கில்ட், பொருத்தமற்ற குற்ற உணர்வு. ஃபேமிலி டிஸ்பங்க்ஷன் நடக்குது, அது ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு குழப்பம் வருது. சீக்ரெட் கில்ட், ஃபேமிலிக்குள்ள இருக்க சீக்ரெட்டான குற்ற உணர்வுகள். கிரேஸ், அதாவது விடுதலை அடையறத பத்தி சொல்றது. டைம் பாஸ்ட், இது எல்லாமே பாத்தீங்கன்னா பாஸ்ட் ரெஃபரன்ஸ். இப்போ குற்ற உணர்வு எல்லாம் எதை சம்பந்தப்பட்டா கடந்த காலத்தை பத்தி சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி இந்த எல்லா கருத்துக்கள், வியாக்கியானங்கள், கட்டுப்பாடுகள், டிசிப்ளின், பிலாசபி, தத்துவங்கள், கருத்தாக்கங்கள் எல்லாமே பாஸ்ட் ரெஃபரன்ஸ், கடந்த காலத்தை பற்றியது. இது இந்த ரெமெடி ஆஃப் த பாஸ்ட்னே சொல்லலாம். லைஃப் ஹிஸ்டரி ஆஃப் த ட்ரீ, பாலுணர்வு பற்றிய குற்ற உணர்வு. ஐயோ இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்டேங்க, இன்னைக்கு ஒரு மாடை இடிச்சிட்டேங்க, தவறு நடந்துருச்சு அந்த இடத்துல. ஆமா தவறு நடந்தது, அதுக்கான வருத்தம்ன்றது பிரச்சனை கிடையாது, அது குற்ற உணர்வா மாறக்கூடாது, அது மிகப்பெரிய தப்பா இருக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷா பிரச்சனைக்கு 5 நிமிஷம் தான் நம்ம தப்பு பண்ணிருப்போம், ஆனா அதுக்கு கொலை குற்றவாளி மாதிரி நம்ம நம்மளே பாவிச்சுக்கணும், அப்படியே பெருசா ஆம்பிளிஃபை பண்ணிக்கணும், மிகைப்படுத்திக் கொள்றது. டீப் சீடட் ஆட்டிடியூட், ரொம்ப ஆழமா இருக்குன்றா சொல்லி வச்சிருக்கான் தலைமுறையா, குறைஞ்சபட்சம் ஒரு 3000 வருஷமா சொல்லி வச்சிருக்கான். நம்ம ஆளுங்கதான் தூக்கி போட்டான் மொத்தம். திருமூலர் கிளியரா சொல்ல, உடம்பை இழுக்கின்றிருந்தேன், உடம்புல உருபொருள் கண்டேன், நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சள் முடிஞ்சிச்சாங்க. அங்கே சொல்லிட்டான், அரிது மாநில பிறத்தல் அரிது. ஆமா அந்த இதுல எவ்வளவு பியூட்டிஃபுல்லா நம்ம ஆளுங்க பண்ணிருக்கான் பாருங்க. எந்த இடத்துலயுமே நம்ம குற்றவாளி ஆக்கல. எது குற்றவாளி ஆக்குச்சு? என்ன ஃபேமிலியில சரியான முறையில உள்ளுணர்வு பெறாத மனிதர்கள் நம்மள குற்றவாளி ஆக்கி இருக்கிறான். உள்ளுணர்வு பெற்றவன் எந்த இடத்துக்கும் போக மாட்டானே, எல்லாமே புனிதம் தானே. பார்க்கும் இடமெல்லாம் நீக்க மரம் இருந்திருக்கும் பரிபூர்ண ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டான்னா, நீ கோயிலும் மசூதியும் சர்ச்சும் சுடுகாடும் உனக்கு ஒண்ணுக்கு தானே, எல்லாம் ஒண்ணு தானே. எந்த இடத்துல இல்ல நீ நோக்க களியாட்டம்னு பாரதி பாடுறான், பார்க்க எல்லா இடத்துலயுமே இருக்குது அப்படின்னு. பேட்ச் என்ன சொல்றான், உனக்குள்ள இருக்கிற அதே ஒரு மாறுபாடுதான் மத்தவங்கிட்ட இருக்குது, அவனை போய் எப்படி நீ கீழே பார்ப்ப, தெய்வீக மாற்ற மனிதனுக்கு நீ ஹெல்ப் பண்ணு மலர்களை வைத்துக் கொண்டு. அடுத்து செல்ஃப் லவ் இல்ல, உங்களுக்கு தன்னை மீது அன்பே இல்ல, ரொம்ப டெவலப்டு, லாங் பீரியட், ரொம்ப நாளா டெவலப் ஆயிருக்குது. செல்ஃப் அக்விசிஷன், குற்றவாளி கூண்டுல நிக்க வச்சு சாவடிக்கிறது, அவனவனே தூக்கம் இல்லாம போறது. அதனால நாம ஒரு பெரிய கிஃப்ட்னு நம்ம மறந்துடுது. நான் என்னனாலே மன்னிச்சுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட், இவ்வளவு கேர்ஃபுல்லா நடந்திருக்கேனே என்னாலே மன்னிச்சுக்க மாட்டேன்னு சொல்றது. பிளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் டேக்கிங் திஸ் சீட், ஐயோ நான் இந்த இடத்த எடுத்துக்கிட்டேன், எனக்கு கொடுங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றது. இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அம்மா வயிற்றுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றான். இப்ப பெண் குழந்தைய எதிர்பார்த்துருக்கோம், ஆண் குழந்தை பிறந்திருக்கும். அப்படி பார்த்தா அந்த குழந்தைய பார்க்கும்போது நான் எதிர்பார்த்தது பெண் குழந்தை, ஆண் குழந்தை பிறந்துச்சு, அங்கேயே ஸ்டார்ட் ஆகுது. இவன் குற்றவாளி. 2வது பெண் குழந்தை, 3வது பெண் குழந்தை அங்க குற்ற உணர்வு ஆக்கப்படும்.
நான் 2வது ஆண் குழந்தைய பிறக்குன்னு நினைச்சேன், நீ பிறந்துட்டேன் அப்படின்னா அவன் பிறக்கும் போதுல இருந்தே ஊட்டி ஊட்டி வச்சிடறான். நம்ம என்ன நினைச்சிடறோம், சாதாரணமா ஒரு வார்த்தை நினைச்சிடறோம். அது எவ்வளவு ஆழமா சப்கான்சியஸ்ல பதின்னு நமக்கு தெரியல. ரொம்ப டீப் ரூட்டடா இருக்குது. பிசிக்கலி பயங்கர டயர்ட் ஆயிடுது, அப்படியே தீஞ்சு போயிடுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி பேர்ன் அவுட் ஆயிடுறது. ஸ்கேப் கோட் எல்லாத்துக்கும் நான்தாங்க 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 வெட்டுங்க என்ன அப்படின்னு சொல்றது. ஒரு 2% தான் மிஸ் ஆயிருக்கும். ஐயோ முழுசா முடிக்கலையே, இல்ல முடிச்சிருக்கணும் அப்படின்றது. குழந்தைங்க எப்ப பார்த்தாலும் மன்னிப்பு கேட்கறது, சாரி 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 சாரி. ரைட் அண்ட் ராங்க பத்தி திங்க் பண்ணிட்டே இருக்குது, நல்லது கெட்டது. தன்னைத்தானே தண்டித்துக் கொள்ளுதல், லவ்வே இல்ல அவங்களுக்கு, டிவைன் லவ்ல பத்தி எல்லாம் அக்கறையே இல்ல அவங்களுக்கு. செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் கில்ட், தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் குற்ற உணர்வு. இவங்க பக்கத்துல இருந்தா சூழலே ஒரு மாதிரி எப்படி இருக்கும் அவங்க சூழல்லாம், எல்லாமே இழந்து போய் ஒரு மாதிரி நடைபெணம் மாதிரி இருப்பாங்கல்ல, எல்லாரும் நடைபெணமா இருப்பாங்கல்ல, ஒரு சிரிப்பு இல்லாம ஒரு கஷ்டமா அப்படியே இறுக்கமா அந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுத்துவாங்க. நான் பிறந்ததே வேஸ்ட்னு சொல்றது. இன்னர் கைடன்ஸ், யாரு இறைவனோட அருளால நம்ம அவனை வணங்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இறைவனுடைய விஷயத்துலதான் எல்லாமே நடக்குது, இந்த பிரபஞ்சத்தினோட ஓட்டத்துல எல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சவங்க கர்மாவை பத்தி அதிகமா சிந்திக்கவே மாட்டாங்க. யாரெல்லாம் கர்மாவை அதிகப்படுத்தி சிந்திக்கிறாங்களோ அவங்க வியாபாரிகளா மாற போறாங்கன்னு அர்த்தம். நான் தான் சொன்னேன்ல, கர்மானா என்ன, நான் ஒரு வேலை செஞ்சேன், அந்த வேலை நான் இந்த சனத்தில் முடிக்காமல் இருந்தால் நாளை அந்த வேலையை நான் செய்ய வேண்டும். அப்ப 30%, 40%, 50% இருந்தாலும் இந்த வேலை நிறைவாக இன்று நான் முடித்திருக்கிறேன். அந்த வேலையில அமைதியா அப்படியே இருக்கும், ரிலாக்ஸா. அப்போ அடுத்த நாள் கண்டினியூ ஆகாது இல்ல. கண்டினியூஷன், பிறவி தொடர் அப்படின்றான், பர்த் சைக்கிள். இன்னைக்கு நான் முடிச்சிட்டேன்ல இந்த வேலை, இன்னைக்கு பூரணமா எனக்கு முடிஞ்சிருச்சு. 34வது ரெமடி அப்படின்னா பூரணம், இந்த சனத்துல இது பூரணம் அப்படின்னும் போது எனக்கு தான் அடுத்து செய்ய வேண்டியது இல்லையே, என் எண்ணம் அடுத்து போவாத, முன்னாடி எனக்கு எந்த கில்ட்டும் இல்லையே. அப்ப இந்த இடத்துல நான் பரிபூர்ணமா நிற்கும் பொழுது நான் பிரம்மமா இருக்கேன். அதனாலதான் அனல் ஹக்கு அப்படின்னு, நான் அகம் பிரம்மாசுமி, தத்துவமசி, அயனாம்சம் பிரம்மம், அனல் ஹக்கு, நானே சத்தியம் அப்படின்னு டிக்ளேர் பண்றான் நம்ம முன்னோர்கள். எப்ப நானே சத்தியம்னா, நான் இந்த கணத்தில் இருக்கும் பொழுது நான் சத்தியமாக இருக்கிறேன். அப்போ இன்னைக்கு இந்த வேலை, நாளைக்கு இருக்கிற வேலை அதெல்லாம் இல்ல, இன்னைக்கு முழுமையாக இந்த வேலையை முடிச்சு, அது எதுவா இருந்தாலும். அடுத்து திரும்ப திரும்ப ரிப்பிட்டிவ் பேட்டர்ன், அபார்ஷன் ஆனவங்களுக்கு, சைக்கோதெரபி போனவங்க இந்த டெண்டன்சி இருக்கும் அப்படின்றாங்க. எனக்கு இவ்வளவு எல்லாம் கிடைச்சிச்சுங்க காசு, எனக்கெல்லாம் அவ்வளவு நாளாம் அவ்வளவு ஒத்து இல்லைங்க அழுவுது, ரொம்ப சின்னதா ஆக்கிறது, பெரிய மத்தவங்களை பெருசா நினைக்கிறது, மன்னிக்க முடியாம இருக்கிறது, தியாகம், ஓவர் தியாகம். இவங்களுக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் எல்லாம் நிறைய வரும்ன்றாங்க. நிறைய எனர்ஜி டிஸ்அப்ரோப்ரியேட் எனர்ஜி இருக்குது. ஆக்சுவல் ஈவெண்ட், ஒரு சாதாரண ஒரு யதார்த்தமான ஒரு நிகழ்வை அவங்க வித்தியாசமா பார்ப்பாங்க, தப்பு தப்பா பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. டேஸ்ட் வந்து பிட்டர் டேஸ்டா இருக்கும் அவங்களுக்கு, நாக்குல இது ஒரு கசப்புணர்வோடு இருக்கு, சில விஷயங்கள் இருக்கும். எல்லா இடத்துலயும் தப்பு, எங்கும் தப்பு, அந்த தப்புக்கு நான் தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறது. ஐ ஷுட் ஹேவ், ஐ குட் ஹேவ்னு சொல்றது, நான் தான் பண்ணிருக்கணும், நான் தான் செஞ்சிருக்கணும் அப்படின்னு, இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம்னு நினைக்கிற விஷயங்கள். குழந்தைகள் வந்து அடிமைப்பட்டிருக்கிறது, அதாவது ஒரு பெரிய அதிகார வர்க்கம் இல்லாட்டி ஒரு மகான்கள் இல்லது பக்திமான்கள் போன்ற விஷயங்கள் வீட்டுல வளர்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டெண்டன்சி, பாயிண்ட் டெண்டன்சி வந்துருவாங்க, பாயிண்ட் தேவைப்படுறவங்களா ஆயிடுவாங்க. என்ஸ்லேவ்டு டு அத்தாரிட்டி சொல்றது, ஹேவ் நட்ஸ். நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லுவோம், நாம எல்லாம் வந்து இல்லாதவங்க, இல்லாதப்பட்டவங்க, நீங்கெல்லாம் அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு ப்ரீச் பண்றது, பிரசங்கம் பண்றது. ஆனா அந்த பிரசங்கம் பண்ணி முடிச்சவன கீழே இருக்கிறவங்க எல்லாத்தையும் குற்றவுணர்வாங்க. அதுக்கடுத்து ஈஸியா நீ இவங்க வந்து ஐடியாஸ், கருத்துக்களால பாதிக்கப்பட்டுருவாங்க, டக்குன்னு ஈர்க்கப்படுவாங்க, பாதிக்கப்பட்டுருவாங்க, அந்த கருத்துக்காக போராடுவோம். நம்ம இடம் தாங்க, நம்ம கோஷ்டி தாங்க பெருசு, நம்ம மடம் தாங்க பெருசு, நம்ம சிஸ்டம் தாங்க பெருசுன்னு போராடக்கூடியவங்களா இருப்பாங்க. ஹையஸ்ட் மாரல் ஆப்ளிகேஷன் ரொம்ப முக்கியமா இருக்கும், ரொம்ப தூய்மையான ஆளுங்கன்ற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. தப்பான மனசாட்சி, நம்ம மனம் வந்து நம்ம கம்ஃபர்ட் இருந்தா தானே, அதுவே பாதிப்படைஞ்சுன்னா என்ன ஆகும் அது. அதாவது ஒரு எறும்பு வெட்டிக்கிளி கூட நல்லா வாழுது,
ஆனா இந்த மனிதன் வந்து அவ்வளோ பிரச்சனை சமூகத்தால. கோர் ரெமெடி, அதாவது மையமான ரெமெடி அது. செக்ஷுவல் ஷேம் இருக்குது. சில நேரத்துல பாதிச்சிருப்பாங்க. ஒரு வீட்டுல வந்து ஒரு பெண்ணோ ஆணோ வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து குற்ற உணர்வே ஆக்கிட்டு இருப்பாரு. ஆனாலும் ஆமாங்க நான் தாங்க தப்பு, எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி நான் வாழணுங்க, கல்யாணம் ஆள கணவங்க என் ஒய்ஃப் எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் பாவம் இல்லைங்க, நான் போயிட்டேன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ரிலேஷன்ஷிப். அப்படின்னு வீக் வில், ரொம்ப வீக்கா இருக்க வில். இந்த லேடி மேக்பெத் கொலை பண்றான், கொலை பண்ண தூண்டிடுவான். நைட் ஆனா 12 மணி ஆனா எந்திரிச்சு கை கழுவினே இருப்பான். அதுல சொல்லுவான் மேக்பெத் அந்த நாடகத்துல, அரேபியால தான் வந்து சென்ட் எல்லாம் ஜாஸ்தி. அரேபியால இருக்கிற உயர்ந்த சென்ட் கழுவினா கூட இந்த உள்ள இருக்கிற கில்ட் போவாது. அது உள்ளுக்குது. நான் என்ன பண்றேன், ரொம்ப இன்டிமேட்டா இருக்கு. இன்எடிக்குவசி, நான் போதுமானதாக இல்லை. இன்ஃபீரியாரிட்டி, நான் தாழ்வாக இருக்கிறேன். அமைதியா டிப்ரெஷன், டிஸ்பரேஷன், விரக்தி, வெறுமை. காரணம் ஞாபகம் வச்சுக்கணும், இங்க இருக்கிற எல்லா சிஸ்டமும் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அதை மீறணும் சொல்ல. அதனால அதை ஃபாலோ பண்ணுங்க, கில்ட் ஆகாதீங்க. உள்ளுக்குள்ள போறதுக்கான வழிகளை பண்ணுங்க. குழந்தைங்க அமைதியா இருக்கும், கேள்வி பதிலுக்கு ஆன்சர் தெரியும். ஆனா சொல்லிட்டா மத்தவங்க வந்து கஷ்டப்படுவாங்களே, மத்தவங்களை வந்து கில்ட் ஆகக்கூடாது, அவங்களுக்கு தெரியலன்னு அப்படின்னு நினைக்கிறது. டேங்கிள் கன்ஃபியூஷன் எமோஷன், அதாவது டேங்கிள் குழப்பமான எமோஷனு, அதுல சிக்கலான குழப்பம், சிக்கலோடு சேர்ந்த குழப்பம், ரொம்ப டிஸ்ட்ரக்டிவா இருக்கிறது. அதனால உங்கள் ஆன்மா கூட நெருக்கமா இருங்க, மத்த எல்லாத்தோட விலகி இருங்க. எல்லா சிஸ்டம், எல்லா பிரசங்கம், எல்லா ரூல்ஸ் ரெகுலேஷன் சொல்ற போடுற எல்லா விஷயத்திலும் தள்ளி இருந்தீங்கன்னா இந்த கில்ட் போயிடும். இந்த மலர் பைனஸ் சில்வெஸ்ட்ரஸ், உலகத்திலே மலை உச்சியில் அதுக்கு மேல நிக்கிறது பைன். மலை உச்சி டாப், அதுக்கு மேல இருக்கிற மரங்கள்லயே, இருக்கிற மர இனங்கள்லயே உச்சில இருக்கிறது இது மட்டும்தான். இதுக்கு ரீசெண்டா இது பேர் வந்து யூரோப்பியன் ரெட்வுட்னு பேரு. கோனிஃபர் அப்படின்னா முள்ளு முள்ளா இருக்கிற, ஊசி முள்ளு மாதிரி இருக்கிற இலைகள் இனத்தை சேர்ந்தது. இந்த இனம் வந்து ரொம்ப வயதான இனம், ஓல்டு இனம் சொல்றாங்க. நேரோ நீடில் இருக்கும். ஹைஜீன் ஃபிளவர் பேரு, சுத்தத்தின் மலர். அதாவது கிராப் ஆப்பிள் வந்து எனக்குள்ள அசுத்தம் விஷம் இருக்குது, அதை நான் தூய்மை பண்ணணும். இது என்னை தூய்மையானவனாக பார்த்தல், ஹைஜீன். ஒரு பையன் வந்து பல்லே வளர்க்க மாட்டான், குளிக்க மாட்டான் அப்படின்னா அவனுக்கு இந்த பையனை கொடுத்து பாருங்க, கரெக்ட் ஆயிடும். ரொம்ப முக்கியம். இது வந்து புது டிஸ்கவரி, இதனால நிறைய பேருக்கு பலன் இருக்கும். சுத்தத்தின் மலர். அடுத்து லீவ்ஸ் வந்து நீளமா இருக்கும், ஒரு சின்ன லீவ் மாதிரி இருக்கும், ஆனா ரெட்டையா நிற்கும். இருமை, நல்லது கெட்டது, உண்மை பொய், இருமை இருக்கு. அந்த லீவ்ஸ்ல பாத்தீங்கன்னா டபுளா இருக்கும். துவைத தத்துவம். நான் துவைதமா இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் முரண்பட்டு இருக்கிறேன். அந்த இலையே முரண்பட்டு நிற்கிறது டபுளா. ஆனா உள்ளுக்குள்ள ரெண்டு முரண்களுக்கு நடுவுல நீங்க கோல்டன் மிடில் மாதிரி நில்லுங்க. நீங்க பையனோட உச்சத்துல இருப்பீங்க. உலகத்தின் உச்சம் மலையின் உச்சம் பையன், உச்சபட்ச மனநிலை. இப்ப சொன்னல, இந்த க்ஷணத்துல நான் முடிச்சிட்டேன்பா, கம்ப்ளீட். ஒவ்வொரு க்ஷணத்துக்கு க்ஷணம் வாழ்வது. ரெசின் சாப்பு ஓடிட்டே இருக்கும், தண்ணி ஓடிட்டே இருக்கும். அதாவது கட்டையில இருந்து திரவம் ஓடிட்டே இருக்கிறது. ரொம்ப வயதான மூத்த மரம் அது, எந்த கண்டிஷன்லயும் வாழக்கூடியது. புவர் சாயில், ரொம்ப மோசமான நிலத்திலையும் கல்லு மண்ணுல எல்லா இடத்துலயும் வாழக்கூடியது. 50 வெரைட்டி இருக்குது. ஓவல்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஓவரி, அந்த பெண் மலர்ல இருக்கக்கூடியது. அப்புறம் விதையா மாறக்கூடியது. இதயத்துக்கு நெருக்கமாகவும் வானத்துக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியது. இந்த மரம் ரொம்ப வருஷம் வாழறதுனால பூகம்பம் அந்த மாதிரி இடத்துல போய் பெருசா போய் உள்ள போய் மண்ணுக்கடியில போனதுனால கும்பல் கும்பலா இருக்கும். வேற எந்த மரத்தையும் பக்கத்துல விடாது. இதுதான் வந்து கோலா இருந்து, அதாவது கரியா இருக்கு, நிலக்கரியா மாறி இருக்கு. எல்லா பார்ட்டும் யூஸ் ஆகுது ஆல்மோஸ்ட். அதுல இருந்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இது பாக்குறதுக்கு வந்து கூட்டமா இருக்கும். நம்ம ஸ்காட்லாண்ட்ல ஹையஸ்ட் ஸ்பாட்ல போய் பார்த்தேன். ஒரு 10 கிலோமீட்டருக்கு பைன் மட்டும்தான். அந்த பையனுடைய அந்த ரெசின் சொல்லக்கூடிய அந்த திரவம் அப்படியே ஆறு மாதிரி ஓடுது, தாறு மாதிரி இருக்கு, அப்படியே பிரவுன் டார்க் கலர்ல இருக்குது. இது கடந்த காலத்துல ஏதோ ஒரு ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், தப்பான ஒரு நிகழ்ச்சினால அப்படியே
கில்ட் கான்சியஸ் ஆகுது. ஐயோ ஒரு தப்பு நிகழ்ந்துருச்சு, அங்க இருந்து வரவே முடியல. பாலினேஷன் சொல்லக்கூடிய இனப்பெருக்கம் ரொம்ப லேட் ஆகும். நல்லா கவனிக்க, இங்க இந்த தடவை இந்த இதுல வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ப்ரொலாங்ட் எம்ப்ராய்ட் டெவலப்மெண்ட், அதாவது லேட்டா பாலினேஷன் லேட்டா வருது. குழந்தைகள், பெண் குழந்தைகளோ ஆண் குழந்தைகளுக்கோ அந்த செமன் வந்து மொர்டாலிட்டி இல்லைனாலும், பெண் குழந்தைகள் அதாவது பருவம் அடையலைனாலும் பயன்படுத்தும். ரொம்ப முக்கியம். அடுத்து காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. 1 இயருக்கு இப்போ மகரந்த சேர்க்கை ஆயிடுச்சுன்னா அடுத்த வருஷம் குழந்தை பிறக்கும். சில பரம்பரையில பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆன உடனே குழந்தை பிறக்காது, 2 வருஷம் 3 வருஷம். அந்த இதுல பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு அதுதான் பிறந்திருக்கும், அம்மாவுக்கு அது மாதிரி தான், அடுத்த பையனுக்கு அது மாதிரி இருக்கு, தாத்தாக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். 3 ஜெனரேஷனை குறிக்கக்கூடியது, 3 ஜெனரேஷன்ஸ் பார்க்கக்கூடியது. கவனித்தல்ன்றது வந்து ரொம்ப அதிகமா கவனித்தல் தன்மை இருக்கக்கூடியது. ஸ்மால் பிரவுன் கலர்ல இருக்கிற கட்டைங்க, அதாவது சின்னதா பூ கட்டை மாதிரி இருக்கும் அந்த பூ பாத்தீங்கன்னா, அதாவது முதிர்ந்த பூ. ஸ்பிரிங் சீசன்ல புதுசா வந்து செடிகள் முளைக்கும். எப்பயுமே அப்போர்டா இருக்கும். அந்த கோன் ஷேப்ல இருக்கும். கோன் வந்து கட்ட மாதிரியே இருக்கும், பாக்கிறதுக்கு நம்ம கட்டளை செஞ்ச மாதிரியே இருக்கும். கோன் ஸ்வெல்ஸ், அதாவது அந்த கோன் வந்து உப்பி விதைகளை கொடுக்கும், சீடை கொடுக்கும். அந்த மலர் தான் கோனு, அது உப்பி கொடுக்கும். இப்போ உப்புச்சுன்னா 2 வருஷம் பொறுத்துதான் பூ விதைய கொடுக்கும். 3 ஸ்டேஜ் இந்த கோன் வந்து, இந்த மலரே பார்த்தா 3 ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இப்ப இருக்கிற பூ, சின்ன பூ. போன வருஷம் பூ வந்து என்னன்னா இம்மெச்சூர்டு ஃபிளவர், இப்ப இருக்கிற பூ. அடுத்து வந்து இம்மெச்சூர்டு கோனா இருக்கும். அதாவது 3வது இருக்கிறது வந்து நல்லா கட்ட மாதிரி இருக்கிற கோன். கட்டமா இருக்கிறது தாத்தா, அடுத்து வந்து அப்பான்றது வந்து இம்மெச்சூரா இருக்கிற ஒரு கோனு. அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற பூ. 3 தலைமுறையை கொடுக்குறது. 3 தலைமுறையா நம்ம ஒரே பிரச்சனை திரும்ப வருதுன்னா இது கொடுத்தீங்கன்னா சரி. ஒரே தொழில செய்யறவங்க 3 தலைமுறையா இருக்கிறாங்கன்னா அந்த 3வது தலைமுறை கொடுத்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு அது வராது. இல்ல செகண்ட் தலைமுறை 3வது தலைமுறை இன்சிஸ்ட் பண்றாங்க. அப்ப 3 தலைமுறை என்ன பண்ணிருக்காங்க, இந்த தொழில செய்யணும்னு சொல்லி குற்றம் ஒரு ஆக்கி அவனுடைய விடுதலை இல்லாம பண்ணிருக்கிறாங்க. இந்த கோன் இருக்குல்ல, நல்ல முதிர்ந்த அந்த தாத்தா கோன்னு வச்சுங்களேன், அது மேல மழை பெஞ்சதுன்னா டக்குன்னு முடிக்கும், வெயில் வந்துச்சுன்னா திறக்கும். நீங்க சும்மா சாதா தண்ணி ஊத்தி பாத்தீங்கன்னா முடிக்கும். அந்த மாதிரி இன்டெலிஜென்ட் அது. சீலிங், அதாவது கோன் வந்து சீல் பண்ணிக்கும் உள்ள, இப்படி மூடிக்கும் உள்ள. அந்த மாதிரி தானே நம்ம கில்ட்ட உள்ள வச்சுக்கிறோம். ஐயோ யாருக்கும் தெரியக்கூடாது, கண்ணு பாத்தீங்கன்னா அப்படி விடும், அப்படி ஐயோ தெரியக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது நம்ம பண்ண தப்பு, குற்றம் அப்படியே ஒதுங்கிக்கும். ப்ரொடெக்டிவ் பிஹேவியர், எப்பயுமே தற்காத்து கொள்ளுதல். ஏன் அந்த சீட்ஸ் விதை வந்து பாத்தீங்கன்னா ரெக்க இருக்கும், ரொம்ப தூரம் போய் விழும், ஒரு 70 மீட்டர் தள்ளி விழும். 70 மீட்டர்னா பாத்துங்க, 150 அடி தள்ளி போவோம்ப்பா. குடும்பத்துக்கு எல்லாம் வரப்பா, நம்ம குடும்பத்துக்கு கூட எல்லாம் இல்லப்பா, நம்ம போய் உள்ள போறப்பா, தள்ளி போறப்பா. யாருன்னா ஃபாரின் போய் பையன் இருக்கிறான், குடும்பத்தை பத்தி நினைவு இருக்கு, குடும்பத்துல இருந்து வந்துட்டோமோ, நம்ம குடும்பத்துல இருந்துருக்கலாமோ கில்ட் கான்சியஸ்னா ஒரே டோஸ் பயன் கொடுத்தீங்கன்னா சரி. அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்குது, முயற்சி பண்ணுது. அதனாலதான் ரெக்க இருக்கு. அந்த விதைக்கு ரெக்க வர்றது காரணம் அட்டாச்மெண்ட் இல்ல, உலகியல் அட்டாச்மெண்ட் இல்ல. ஆனா தேவைப்படுறவங்க உலகியல் அட்டாச்மெண்ட்ல தான் நிறைய இருப்பாங்க. எஸ்கேப் ஃப்ரம் மெமரி ஆஃப் பேரண்ட்ஸ் போறது, டு சி இன்னர் சைல்டு, உள்ளுக்குள்ள இருக்கிற சைல்ட பாக்குறது. இந்த ஜெர்மினேஷன் ஸ்ட்ராங், நல்ல வந்து விதைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ரொம்ப காம்படிஷனும் எதிர்த்து போராடியும் நல்ல வளர்ச்சியும் தன்னறிவும் இருக்கும் அந்த விதைக்கு. அதனால வந்து இந்த பைன் இருக்கிற மனநிலையாளர்கள், பைன் தேவைப்படக்கூடிய மனநிலையாளர்கள் பைன் எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா நிற்பாங்க. எந்த இதுலயும் நான் செய்தது இந்த சனத்தில் செய்தது சரியே அப்படின்னு ஸ்ட்ரைட்டா இருக்கும். மரங்கள் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா இருக்கக்கூடியது. டேப் ரூட்ஸ், ஆழமான வேர்கள் இருக்கக்கூடியது. ரஃப், அந்த கட்டையை பாத்தீங்கன்னா ரஃபா இருக்கும், உடஞ்சிருக்கும், சிதலா இருக்கும். அங்க இருந்து ஒரு ஓட்டை போட்டு ஓட்டையில இருந்து தண்ணி வர்ற மாதிரி அந்த திரவம் வந்துனே இருக்கும், கோந்து வந்துனே இருக்கும், பிசுன்னு வந்துனே இருக்கும், கீழே போயிட்டே இருக்கும், தாரா போயிட்டே இருக்கும். சொரியாசிஸ், செதிலா தோள்கள் செதிலா இருக்குது, அப்படியே திரும்ப கொட்டுது. அப்புறம் பாம்பு செதில் மாதிரி இருக்குது தோள்கள், நம்ம மீன் செதில் மாதிரி கொட்டுது அப்படின்னா பைன் தான் ரெமெடி. ஏன்னா அடுத்தடுத்த தலைமுறை ரொம்ப முக்கியம். ரிவீல் சீக்ரெட், ஏதோ ஒரு இந்த 3 நாள்ல ஏதோ ஒரு உண்மையை நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. இல்லாட்டி ஏதோ ஒண்ணு திடீர்னு வீட்டுல இருந்து வெளியே வந்திருக்கோம், அதை பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நாளா உள்ளுக்குள்ள நம்ம தேடின்னு இருக்கிறதோ ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுத்திருக்கிறதோ இருந்திருக்கும். பிச்சு, தாறு, கம்ஸ், டப்புன்னு வரக்கூடிய, சடனா வரக்கூடிய ஒரு தகவல்,
சடனா வரக்கூடிய ஒரு சீக்ரெட். யார பத்தினா தெரிஞ்சிருப்பீங்க. அந்த மரத்தை கேட்டா யூஸ் பண்ணிருக்காங்க, வேலையை யூஸ் பண்ணிருக்காங்க, டெலிபோன் போஸ்டா யூஸ் பண்ணிருக்காங்க. வெதர் ப்ரூஃபிங், நமக்கு டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடியது. பிரிசர்வேஷன், நம்ம அழுகாம பார்க்கக்கூடியது. பைன் ஆயில் வந்து உடம்புல அந்த சளி அடைச்சின்னு இந்த தொண்டை குழாவோ மூச்சு குழாவோ பெண்ட் ஆயிருக்குது, சுருங்கி இருக்குது அப்படின்னா ஒரு டோஸ் பைன் போட்டா போதும். இல்லாட்டி பைன் ஒரு 4-5 டோஸ் போட்டா அங்க இருக்கிற சளி எல்லாம் வெளியே வந்து நேரோடு கண்டிஷன் என்னாச்சு, ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்படின்னு மூச்சு நின்றும் நமக்கு குற்ற உணர்வுல. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா அந்த உள்ள இருக்கிற சுவாச குழாய் டப்புன்னு ஒட்டிக்குது, நேரோ டவுன். எதெல்லாம் பெண்டா இருக்கோ அதெல்லாம் ஸ்ட்ரைட் ஆகுது. ஹவுஸ் கிளென்சரா யூஸ் பண்ணிருக்காங்க. கண்டாமினேட்டட், அதாவது அசுத்தம் எண்ணத்தினால ஏற்பட்ட ஒரு அசுத்தம். ஸ்காட்லாந்துல இருக்கிற பைன், இந்த பைன் இந்த பைன் தானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நிறைய இடத்துல போய் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் லண்டன்ல இருக்கிற பெரிய கார்டன், பொட்டானிக்கல் கார்டன், அங்க போய் பார்த்துட்டு அங்க இதே மாதிரி ஸ்பைனஸ் சில்வர்ஸ பார்த்து கண்டுபிடிச்சு எடுத்தோம், ரெமெடி எடுத்தோம். அது ஆசிட் பிளாங்க், ரொம்ப ஆசிட் நிறைய கக்கக்கூடியது. அதனால பக்கத்துல இருக்கிற மரங்கள் எல்லாம் வளராது. எட்ஜ் ஆஃப் ப்ரொடெக்ஷன். அதே மாதிரி காட்டுல வந்து அந்த பைன் மரத்தை வரிசையா வச்சிருப்பாங்க, அந்த பார்டர் இது வரைக்கும் என்னோட நிலம் அப்படின்னு வரையறை பண்றதுக்கு. காத்து பத்தல, எனக்கு காத்து பத்தவேலன்னு சொல்லக்கூடியங்க. பைன் எடுத்தா டக்குன்னு காத்து அதிகமா காத்து வரும், குப்புன்னு காத்து வரும். ஓசோன் லேயர், அதாவது ஓசோன் லேயரை கிளீன் பண்றது பைன் கண்டுபிடிச்சுக்கிறாங்க. லைஃப் ஸ்டோரி இருக்குல்ல, ஏதோ ஒண்ணு உள்ள அழுத்தி வச்சிருக்கீங்க, ஏதோ ஒரு கில்ட்டு அழுத்தி வச்சிருக்கீங்க, அதனால நீங்க இவ்வளவு அவஸ்தப்படுறீங்கன்னு நமக்குள்ள இருக்கிறது ஏதோ ஒண்ணு. வே மார்க்கர், நம்மளுடைய வாழ்க்கையை வழிகாட்டி, வாழ்க்கையின் வழிகாட்டி, கையை பிடிச்சி கூட்டும் போது அந்த பேர்டு நீடில் மாதிரி இருக்குது. ஒரு இலை வந்து 2ஆ இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 55 மில்லிமீட்டர் வரைக்கும் வரும்ன்றாங்க. அவ்வளவு நீட்டா இருக்கும் இலைகள். நேரோ லீவ், ஸ்ட்ரைட், செல்ஃப் ஒர்த்தி. 4 வருஷம் ஆனாலும் பச்சை பச்சேர்னு இருக்கும் இலைகள். 2 ஃபிளவரும் ஒரே ஆண் பெண் மலர்கள் ரெண்டுமே அதே ஒரே மரத்துல பக்கத்துல இருக்கும். இந்த கோன் இருக்குல்ல, அந்த முதிர்ந்த கோனு, அது கண்டிஷன் ஏற்ற மாதிரி திரும்பினே இருக்கும், சுத்திட்டே இருக்கும். நேக்கட் சீட் அப்படின்வாங்க, அதாவது விதை வந்து வெளியிலே தெரியும். 3 வருஷம் ஆகும். அது வந்து 3 தலைமுறை, 3 வருஷம், 3 பாத்துங்க. 3 முறை ஏன் சொல்றேன்னு பாத்துங்க. பெர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு டிகிரியை 3 வருஷம், டிப்ளமோ 3 வருஷம், சைட் பை சைடு சேம் பக்கத்துல இருக்கிறது. 3 ஜெனரேஷன். ஜெனட்டிக் கில்ட், பாரம்பரியமே வரக்கூடிய குற்றங்கள், பாரம்பரியமே வரக்கூடிய நோய் குற்றங்கள் இருக்குல்ல, அதை இது சரி பண்ணும். அந்த பாலினேஷன் சொல்லக்கூடிய இனப்பெருக்க காலத்துல எல்லோ கலரா மாறக்கூடிய, எல்லோ கலர் ஒரு துகள்கள் வெளிவருது. அப்படியே போய் பக்கத்துல போய் நின்று பார்த்தா அப்படியே உப்புன்னு கொஞ்சம் லைட்டா வந்து எல்லோ கலரா இருக்கு. கொஞ்சம் மேல பார்த்தோம்னா மேகக்கூட்டம் மாதிரி சல்பர் வெளியே வருது. கந்தகம் அதிகமான வெளியே வருது. கந்தகம் உங்களுக்கு தெரியும் எதோட சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. கந்தகம் வந்து சல்பர் இஸ் த மதர் ஆஃப் ஆல் ரெமிடிஸ் சொல்லிட்டு ஹோமியோபதியில இருக்கு. அது மாஸ்டர் ரெமெடி மாதிரி. மேல் வந்து பூக்கள், ஆண் பூக்கள் கிளஸ்டரா வந்து கீழே பால்ஸ் மாதிரி இருக்கும், தொங்கிட்டு இருக்கும். ஃபீமேல் வந்து கோன் ஷேப்ல இருக்கக்கூடியது. நல்ல ஸ்மெல் இருக்கும், ரொம்ப அழகான ஸ்மெல் இருக்கக்கூடியது. சடன் தாட் ஃப்ரம் என்டாங்கல், டக்குன்னு என்டாங்கல், ஏதோ ஒரு சிக்கல் திடீர்னு வரக்கூடியது. என்வைரன்மெண்டல் நாட். ரொம்ப அடுத்தது என்னன்னா பையனா சீப்பு ஞாபகம் வச்சுங்க. முடிச்சுகளை, குற்ற முடிச்சுகள், குற்ற உணர்வு முடிச்சுகள் எல்லாம் நீக்கக்கூடியது. முடிச்சு இல்ல, வாழ்க்கை முடிச்சு எல்லாத்தையும் தீர்க்கக்கூடியது. லம்பார் ரீஜன் சொல்லிட்டு முதுகு கீழே பகுதி இருக்குல்ல, பட்டெக்ஸுக்கு மேல இருக்கிற பகுதி சம்பந்தப்பட்டது. அங்கதான் எண்ட் ஆகுது அந்த 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 எனர்ஜி. அது ஒண்ணு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா 7 மரம் வரிசையா வச்சோன்னு வச்சுங்க, 6 மரம் நல்லா வளரும், 7வது மரம் டிஃபால்ட்டா செத்துரும். சரி, திருப்பி 6 செத்துச்சு, திருப்பி 7வது ஒண்ணு நட்டோம்னா திருப்பி அது செத்துரும். என்ன காரணம்னே தெரியல. சல்பர் வருது, டபுள் பாண்ட். ஒரு நல்ல நெருக்கமான உறவுகள் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த பாயிண்ட் எல்லாரும் எடுத்துக்கணும். ஓசோன் லேயரை கிளியர் பண்ணக்கூடியது. நானோ பார்ட்டிகல்ஸ் மேல ஹையஸ்ட் பீக்ல இருந்தா பியூர் ஏரையும் அங்க நெகட்டிவ் அயான்ஸ் சொல்லக்கூடிய நேரோ பார்ட்டிகல்ஸ் கிரியேட் பண்ணுது. அங்க இருந்து வெளிக்கூடக்கூடிய அந்த மேக கூட்டம் மெதுகு, அதாவது எனர்ஜி வரக்கூடிய அந்த துகள்கள் ப்ளூ கலர் எனர்ஜியை கொடுக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனாலதான் ப்ளூ மவுண்டைன் யூஎஸ்ல இருக்குது, ப்ளூ மவுண்டைன் மாதிரி இது. ஆஸ்திரேலியா இருக்க ப்ளூ மவுண்டன் அதுதான் சொல்றாங்க. டெம்பரேச்சர் கண்ட்ரோல் கொடுக்கக்கூடியது, ஸ்கின் கண்டிஷன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணக்கூடியது.
மூட்டை பூச்சி, டஸ்ட்ல தான் வரக்கூடிய பூச்சிகள், பாத் டப்ல இருக்க பூச்சிகள், அத்லெட்டிக் ஃபுட்ன்றது பாதத்துல இருக்க பூச்சிகள் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது. வாட்டர் பியூரிஃபயர்ன்றாங்க இத. ட்ரீ ஆஃப் லைஃப், வாழ்க்கையினுடைய மரம். சினர்ஜி, ஈர்ப்பு. கியூர், எல்லாத்துக்கும் நீ தீர்வு. பைன் ஆல் ஓவர் த யூகே, பைனஸ் சில்வெஸ்ட்ரஸ், த கோன். டைரக்ஷன் மாத்திட்டே இருக்கும், முதிர்ச்சியான பிறகு ஸ்ட்ரைட் ஆயிடும். இது பென் அந்த இந்த இலை பாருங்க, டபுளா இருக்குது, டூயல் ஃபார்ம். இதுதான் ஒரே இலையில பிரமிட் ஷேப்ல இருக்கிறதுக்கும் ஹையஸ்ட். எப்போ பையனை பாத்தீங்களா அதுக்கு மேல வானம் இருக்கும். பியூரான ஃபார்ம். இது சின்னது, இது ஃபர்ஸ்ட். குட்டியா இருக்கிறது முதல் ஜெனரேஷன். அதுக்கு மூத்த ஜெனரேஷன் அடுத்து, அதுக்கு பின்னாடி இருக்கிறது மூணாவது. இங்க ஊட்டிலேயே பைன் இருக்கு. நீங்க பையனை கண்டுபிடிக்கும் போது அந்த ஒரு இலையை எடுத்து அது ரெண்டா பிரிதான் பாத்தீங்கன்னா அதுதான் பேட்ச் சொன்ன ரெமெடி. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மேல இருக்குது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், லாஸ்டா இருக்குது கோன் தேர்ட். இன்னைக்கு ஈவினிங் 6:30 மணிக்கு எடுத்தது இந்தியன் டைம்ல. நீடில் இருக்குது, ரொம்ப பழமையான அப்படின்னு அர்த்தம். அந்த இலை மட்டும் பாத்துங்க, இங்கே நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு இலையில கீழே காம்பு ஒன்னாதான் இருக்கும், அது பிரிச்சிங்கன்னா டபுளா இருக்கும். அதாவது என்னை நானே பிரித்து வைத்திருக்கிறேன். பிரிச்சு வச்சிருக்கிறதுனால எனக்கு குழப்பம். என்னை நான் முழுமையாக பார்க்கவில்லை. ஏதோ ஒரு தத்துவத்தை, ஏதோ ஒரு பிரச்சனையை, ஏதோ ஒரு தர்க்கத்தை, ஏதோ ஒரு முரண்பாடுகளை வைத்திருப்பதால் நான் என்னை ரசிக்க முடியல. என்னை முழுவதுமாக ரசிக்க, இந்த சனத்துக்கு சனம் வாழ இந்த ரெமெடி. முழு தன்மைன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் டு சூஸ். நான் சூஸ் பண்றது. ரெனியூவல் அப்படின்னு சொல்லக்கூடியது. நாலேஜ் ஆஃப் சோல் அண்ட் செல்ஃப், உங்களை பற்றியும் உயிரை பற்றியும் இயற்கையை பற்றியும் அறிவு. ரீஅஷ்யூர் ஆஃப் செல்ஃப் ஒர்த், நான் செய்யறது எல்லாம் ரைட் அப்படின்னு சொல்றது. த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லைஃப் இன் எர்த், ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையினுடைய அனுபவங்கள். எல்லா வேலையும் நான் தான் செஞ்சேன், முழுமையா செஞ்சிருக்கேன் அப்படின்றது. என்னுடைய பழைய வரலாற்றை சொல்வது. பொழந்து இருக்கு பாருங்க, அங்கங்க பொழந்து செதுலா இருக்கக்கூடியது. ஹெல்த் டு மேனிஃபெஸ்டேஷன் உருவாகிறது. ஸ்ட்ரைட்னஸ், கோம்பிங், எல்லாத்தையும் தெளிவா ஸ்ட்ரைட்டா பாக்குறது. ஐ ஆம் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லக்கூடியது. டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நேச்சர், நான் இயற்கையை பற்றிய முழுமையான ஒரு புரிதல். சாய்ஸ் இருக்கு, கர்மா இல்லைன்னு சொல்ல, ஆனா கர்மாவை கடக்கக்கூடிய தோணி ஆகிய இந்த உடலும் மலர்களும் இயற்கையும் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது. சாய்ஸ் இருக்கு, ஹையர் பிளான். இறைவன் ஒருவனே. இறைவன் இருக்கும் போது கர்மா எல்லாம் சூரியனை பாற்ற பனி போல போயிடும் அப்படின்னு சொல்றது. ஐ ஃபர்கிவ் மை செல்ஃப், நான் என்னை மன்னித்து விடுகிறேன், நான் என்னை ஏற்றுக்கொள்கிறேன், நான் எனக்கு போதுமானவன் அப்படின்னு சொல்றது. ஃபர்கிவிங் செல்ஃப். அதுக்கப்புறம் அக்செப்டிங் ஹோல் ஹியூமன் கண்டிஷன். சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வேர்டு. இந்த பிரபஞ்சத்தில், இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களையும் நான், அவங்களுடைய நிலையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லு. அக்செப்டிங் ஹோல் ஹியூமன் கண்டிஷன். தப்பாயிடுச்சு, அடுத்து என்ன? எல்லாம் மற்றவங்க செய்யற தப்புக்கு நான் ஏன் பொறுப்பேற்றுக்கணும்? அவங்க தப்பு அவங்க பார்த்துக்கிட்டோம், திருத்திக்கிட்டோம். அதுக்காக நான் பொறுப்பேற்க தேவையில்லை. என்னுடைய புனிதத்தையும் என்னுடைய நிறைவையும் நான் பார்க்க, உள்ளார்ந்த நிறைவு, மகிழ்வு, அன்பும் வெளிச்சமும் போன்ற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னை நான் லேசாக பார்க்க. எல்லாம் பரவாயில்லப்பா, எது நடந்தாலும் பரவாயில்ல, முடிச்சுட்டேன், இது நடந்துச்சா பரவாயில்ல, ஒன்னும் இல்ல, ஒன்னும் தப்பு இல்லை, ஒன்னும் தப்பு இல்லை, பார்த்துக்கலாம், எல்லாமே அனுபவம் தான் அப்படின்னு சொல்றது. கடந்து போங்க, கெட் பாஸ்ட் அப்படின்னு சொல்றது. மன்னித்தல் குணம். என்னுடைய தப்பை நான் மன்னித்தல், என்னோட தப்பை நானே மன்னிக்கிறது தான் முக்கியம். அதனால மிக அற்புதமான மலர். என் தெய்வீகத்தை இவ்வளவு நாள குழி தோண்டி பொச்சிருக்கிறேன், இப்போ நான் என் தெய்வீகத்தை காண்கிறேன்.